ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளாக டேஸ்டியாக சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக டேஸ்டியாக எறா தொக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பட்டை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சோம்பு உள்ளே சேர்த்துருங்க. இந்த சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா ஒரு சின்ன பிரியாணி இலை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மீடியம் சைஸ் ஆனியன் 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. இந்த எண்ணெயிலவே இந்த ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஆனியன் நல்லா வதங்கணும், அப்போ தான் நம்மளோட எறா தொக்கு ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் மீடியம் சைஸில் 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் உள்ளே நல்லா சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துருங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்ததும் இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த எறாவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க வெயினெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். எறாவை நம்ம தனியாலாம் வதக்கி உள்ளே சேர்க்கணுன்ட்டு இல்லை, இந்த தக்காளி வெங்காயத்தோடவே சேர்த்து வதக்கிடலாம். அப்போ தான் உள்ளே நல்லா காரமும் உப்பும் இறங்கி இருக்கும். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எறா கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த எறாக்கு தேவையான சால்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எறாக்கு தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எறாவில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனால் பாருங்கள் நல்லா தண்ணி வந்திருக்கு. அதிலவே தனியாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதிலவே இந்த எறா நல்லாவே குக் ஆகிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே சுண்டிருக்கு. நடுவில் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. நம்ம எறா தொக்கில் இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எறாவும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு கை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம எந்த நான்வெஜ் செஞ்சாலும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட எறா தொக்கு சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எறாலாம் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.